என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாத இருக்க. துப்புறதுனால ஒரு அவமானத்தின் அடையாளம் அல்லது ஒரு நிந்தையின் அடையாளம். மனுஷன் துப்புனானா உன் மேல நிந்தை வருதுன்னு அர்த்தம். கர்த்தர் துப்புறாருனா உன் நிந்தை நீங்குதுன்னு அர்த்தம். ஆமென். மிரியா மேல கர்த்தர் அவ்வளவு கோபத்துல என்ன பண்ணுவாருன்னா அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா மிரியாமுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? குஷ்டம் வந்துடும். உடனே மோசே போய் கெஞ்சுவார். மோசே யாரு? சகோதரன். கெஞ்சுறான். கெஞ்சும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். மோசே நீ யாரு? மோசே நான் பிரதர் ஆண்டவரே, நான் அப்பாடா. ஆமென். ஹல்லேலூயா. நீ அவளுக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய, நீ யாரு? அது நான் ஒரு சகோதரன், நான் அப்பா. நான் எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பல நேரத்துல நம்ம ஏதோ ஆண்டவரை விட ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா மாறிடுவோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் வராங்க. ஆண்டவரை பார்த்து எடுத்து செய்யுங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. ஏசாயா 50வது அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் காலைதோறும் என்னை எழுப்புறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை அப்படி சொல்லிட்டு எடுத்து சொல்றார். ஏசாயா 50:6 வாசியுங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடைமயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அடுத்த வார்த்தை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என் முகத்தை மறைக்கவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இது அப்பதான் அனுமதிச்சிருக்கிறார். எஸ், இயேசு முகத்தை மறைக்கல. இந்த சகோதரனும் அவர் உமிழும் போது முகத்தை மறைக்கல. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். என் ஆண்டவர் ஊதினாலும் எனக்கு ஆசீர்வாதம், உமிழ்ந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம். அப்பா அப்பா என்னப்பா பண்ண போறீங்க? துப்ப போறேன். துப்புங்கப்பா. நான் முகத்தை மறைக்கவில்லை. ஆமென். கையை பிடித்த போது கையை எடுக்கல. கூட வாழ்ந்த போது உடன் பயணிக்க மறுக்கவில்லை. அவர் உமிழ்ந்த போது முகத்தை மறைக்கவில்லை. இதை பார்த்ததும் இயேசு பெருமூச்சு விடுறார். பெருமூச்சு விடுறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. நீ என் நாமத்தை மறுதலையாதபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உமிழ்கிறது என்பது ஆண்டவரே அனுமதிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்றேன். அனுமதிக்கிறீங்களா? அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணார். இதனால என்னாச்சு தெரியுமா? பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. நான் எதிர்க்கவில்லை, நான் பின்வாங்கவில்லை. கையை பிடித்தார், தனியே கொண்டு போனார், விரல்களை என் அடைப்பட்ட செவியிலே வைத்தார், உமிழ்ந்து என் நாவை தொட்டார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தைகள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது பின்வாங்குறாங்க. நீ பின்வாங்கிறாத. ஆமென். இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல, உன் வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயத்துக்கு ஏதுவானது. இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கண்களில் கண்ணீர், உமிழ்ந்து
அவன் முகத்தை மறைக்காத, விலகிறாத. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிந்தை அவமானம். இனி நான் சோமன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே, இனி நான் பைபிள் எடுத்தா. ஆமென். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின இனியும் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இதை எழுதும் போது ஆண்டவர் சிந்தையில வைத்த ஒரு வார்த்தையை சொல்லவா? அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள், அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள், விட்டுட்டு போயிடாத. ஆமென். சகோதரர்கள் மோசே ஆண்டவரை கெஞ்சும் போது, ஏய் நான் அப்பா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரை இதை செய்றீங்க? நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் இதை செய்றீங்க? தெரியாது. இது கர்த்தருடைய ரகசிய செயல். இது ரகசியமாகவே இருக்கும். இதை நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியம், ஆச்சரியம். நிறைய காரியம் நமக்கு புரியாது, ஆனா நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியம். மரத்தை வெட்டி போட்டா எப்படி தண்ணீர் மதுரமாகும்? அது ஆச்சரியம். அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்தது என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆட்டுக்கடை எப்படி வந்தது? இது ஆச்சரியம். இது எப்படி வந்ததுன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. வந்துச்சு, அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி ஆமென். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில், ஆமென், உள்ளங்கையில், ஆமென், உள்ளங்கையில். அவர் உமிழும் போது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவருடைய கைக்குள்ள இருக்கிறான். உமிழ்ந்து அவன் ஆவத்தொட்டு இப்ப ஒரு வானத்தை வேதம் சொல்லுகிறது அண்ணாந்து பார்த்து. நம்ம இப்படி அண்ணாந்து பார்க்கிறோம்னா அதான் ஏக்கம். அவனுடைய ஏக்கம் யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? ஜீசஸ். அவனுடைய வலி யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? ஜீசஸ். இப்படி அண்ணாந்து பார்த்து அப்படி ஒரு பெருமூச்சு விட்டார். இயேசு ஒரு சில இடத்துல இப்படி பெருமூச்சு விடுவதை பார்க்க முடியும். அவர் துப்பினாலும் வாங்கிக்கொள். யோபு அதை வாங்கிக் கொண்டான். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாம். வாங்கிட்டான். நீங்க தான் தரீங்களாப்பா? துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தந்தா, சந்தோஷத்தோடதும் வாங்கி அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இப்பொழுது சத்தமிடுகிறார், எப்பத்தா என்கிறார். இன்னைக்குள்ள செய்தி இதுதான். அவரை எப்பத்தா என்று சொல்லவை, அவரை சொல்லவை, அவரை சொல்லவை. அவர் சொல்லணும். நான் சொன்ன திறக்காது. நான் எப்பத்தா என்றால் திறக்காது. சொல்ல வேண்டியவர் சொன்னால் ஒரு வார்த்தை ஒன்று அவர் வாயிலிருந்து
எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். எப்பத்தாலும் யார் சொல்லணும் தெரியுமா? சொல்ல வேண்டியவர் சொல்லணும். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை சொல்ல வைக்க ட்ரை பண்ணாங்க, சொல்லல. ஆனா அவன் சொல்ல வச்சான். பேச தெரியாதவன் சொல்ல வைக்கிறான், செவிடன் சொல்ல வைக்கிறான். இந்த நாளில் என கேட்கிற சகோதர சகோதரி, அவரை சொல்லவை, அவரை சொல்லவை. ஒரு பெரிய அசைன்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஓ, நான் தான் சொல்ல வைக்கணுமா? எஸ். நான் என்ன செய்யணும்? அவர் என்ன பண்ணாலும் வாங்கிக்கோ. தனியா கொண்டு போறார், அக்செப்ட் பண்ண. கைய காதுல வச்சு உமிழும் போது வாங்கிக்கோ, தப்புனாலும் வாங்கிக்கோ. பார்த்துட்டே இருப்பா, என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்றானே. இதான் அவருக்கு ஏக்கம், அவருக்கு பெருமாச்சு. அவரால் அவரை சொல்ல வைக்கிறதுக்கு இவனுக்கு ஜெபிக்க தெரியாது. இவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ஒண்ணுமே சொல்ல தெரியாது. அப்படியே பார்த்து அழுதுட்டே இருக்கிறான். அவர் சொல்றார், நாம சொல்லிட்டோம், அவர் சொல்லணும். எப்பத்தான் அவர் சொல்லணும்? இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள்ல ஆமென். நம்முடைய லைஃப் எளிதாக்கிருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பெருசா ஜெபிக்கலாம் தெரியாது. இங்க பாருங்க, யாரை நிறுத்தி கர்த்தர் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறார். கொன்னை வாயுடையவர், பேச தெரியாதவர், அவன் வாய் காது ஒண்ணுமே சொன்னா கூட, அதாவது சொல்லி சொன்னா கூட ரிப்பீட் பண்ண தெரியாதவன். நம்மளாவது சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுங்க எப்பத்தான், உடனே எல்லாரும் எப்பத்தானோ. அவனுக்கு சொல்லி இதை சொல்லுன்னு சொன்னா கூட சொல்ல தெரியாதவன். அப்படிப்பட்டவன் இயேசுவை சொல்ல வச்சுட்டான். நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னால் திறக்கும், அவர் சொன்னால்தான் திறக்கும். வேதம் சொல்லுகிறது, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. திறக்கப்படுவாயாக, அங்க என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? கமாண்ட், கட்டளை. கட்டளை வெளிப்படுகிறது. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஆண்டவர் சொல்றார், அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளை. ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேல், எல்லாரும் சொல்லுங்க மென்மேல். என் லைஃப்ல மட்டும் கர்த்தர் எப்பத்தான்னு சொல்லிட்டாருன்னா என்ன சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா? மென்மேலும். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, சொல்ல வச்சிருங்க அவரை. ஆமே, சொல்ல வச்சிருங்க. உடனே நம்ம அப்படி குறுக்கு புத்தி யாரை வச்சு சொல்ல வைக்கலாம்? இவங்க பேசினா ஒரு கானானிய ஸ்திரீ வந்து தாவீதின் குமாரனை இறங்கோன்னார். சீஷர்களை வச்சு சொல்ல வச்சாங்க பாருங்க. சீஷர்கள் வந்து, ஆண்டவரே அவளை ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. வரட்டும், நம்மளாம் ஆளை வச்சு நம்மளாம் ஆளை வச்சிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட சொல்லி எப்பத்தான் உன்னை சொல்ல சொன்னீங்கன்னா எங்க அப்பத்தா பிழைச்சிருவா, அப்படி இல்லை. ஆமென், ஆமென். நம்ம சொல்ல வைக்கணும் அவரை, நம்ம சொல்ல வைக்கணும். இதுதான் இதுதான் ஒன்று, இதுதான். இதுக்காக பாஸ்டிங் போடுங்க, இதுக்காக கண்ணீர் வடிங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லணும். அவர் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பெருமூச்சு வரணும்.
அவர் பெருமூச்சு வரணும், அப்படி பார்க்கணும். அவர் சிலுவையில கூட அண்ணாந்து பார்த்தார்னு சொல்லல. நான் அதை தேடி பார்த்தேன். ஏன்னா ஒருத்தங்க அண்ணாந்து பார்க்கணும்னா அந்த பெயின் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப சிலுவையில் அவர் துடிச்சாரு பார்த்தீங்களா, அப்ப கூட அவர் அண்ணாந்து பார்த்தாருன்னு அல்ல, ஆனா இவனுக்காக அவரோடு கூட அவருக்கு உங்களை எளிதாக்கிட்டீங்கன்னா உங்க வலியிலும் உங்க வாழ்விலும் அவருக்கு பங்கு உண்டு. உங்களை எவ்வளவு எளிதாக்க முடியும் துப்பினாலும் வாங்கிருங்க. நீங்க உபவாசிக்கிறது 4 பேர் பரியாசம் பண்ணுவாங்க, சரியாயிட்டுனா மென்மேலும் உங்களை பார்க்க பார்க்க. அதாவது இவனுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? ஒரு நாள் பேசப்பட்ட சாட்சி இல்லை, இவனை பார்க்க பார்க்க பேசிட்டே இருக்கிறாங்க. அவன் தெரியுமா, அவனை தெரியுமா, அவனை தெரியுமா. உங்க இதுவரை அவனை எப்படி அடையாளப்படுத்துவாங்க தெரியுமா? அந்த அந்த இடத்துல ஒருத்தர் கொன்னை வாயுடைய அப்படி. இனி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இங்க பாரு, அவர் எப்பத்தான் சொல்லி அவர் ஒரு கிரிய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க தெரு உங்களை வச்சு அடையாளம் காணப்படுகிறது. இன்னார் இருக்கிற ஸ்ட்ரீட். ஆமென். இந்த ஊருக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சு தெரு, இப்போ சர்ச்சு தெருன்னு இருக்கு. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? ஒரிஜினல் பேரு, இந்த தெருவுக்கு பேரு களியங்காடு. இதுதான் தெரு. கர்த்தர் இப்போ இதை எதாவது மாத்திட்டார் தெரியுமா? சர்ச்சு தெரு. அவ்வளவுதான். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஆமே. இப்போ இந்த தெருவுக்கு அட்ரஸ் எப்படி தெரியும் வரும்? சர்ச்சு தெரு. ஆமே. என்ன செய்யணும்? எளிதாக்கிருங்க. அவர் சொல்லணும், அவர் சொன்ன, நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், என் கண்கள் உம்மை தேடும், உள்ளம் வாடும், உம் கிருபையும் தயும் எந்தன் வாழ்வை மாற்றும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லா சுகவான் என்பேன்.